அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கின்ற கோயில் காஞ்சிபுரத்தின் உள்ளே அமைந்துள்ள 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பல்லவர் காலத்து கோயிலாகும். இக்கோவிலின் இறைவனுடைய திருநாமம் ஸ்ரீ மதங்கேஸ்வரர். இதை மதங்கேஸ்வரம் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. இக்கோயிலாகப்பட்டது இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. மேலும் இக்கோயில் இரண்டாம் நந்திவர்மன் காலத்தில் கட்டப்பட்டது என்று குறிப்புகள் தெரிவிக்கின்றது. இது ஒரு கற்றளி கோயில், மணற்கற்களால் கட்டப்பட்ட மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள அதை ஒற்றிய கோயில்கள் தான் கட்டப்பட்ட கோயில். மேலும் இக்கோயில் இந்த படி முகப்பு மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என்று 3 அமைப்புகளை கொண்டுள்ளது. இதில் பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேயே சிம்ம தூண்கள் நேர்த்தியான முறையில் பல்லவர்களுக்கே உரிய பாணியில் இரண்டாம் நரசிம்மவர்மன் காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சிம்மம் பாய்வது போன்ற அமைப்பு, அதே போன்ற அமைப்பு தான் இந்த கோயிலே இருக்குது. இதை பாருங்கள், ருத்ர தாண்டவம், கஜசங்காரமூர்த்தி, கங்காதரமூர்த்தி, ராவணன் அனுக்கிரகம், சம்ஹாரமூர்த்தி என்ற அனைத்து தெய்வங்களும் சுதை சிற்பமாக முகப்புலையும் அர்த்த மண்டபத்திலும் செதுக்கப்பட்டுள்ளது. மேலும் மூலவருக்கு 2 பக்கமும் பார்த்திங்கன்னா 2 துவாரபாலர்கள் கைகளை உள்ளே காண்பித்தபடி அதை செதுக்கியிருக்காங்க. இறைவன் உள்ளே இருக்கின்றார் என்பதை அதை உணர்த்தும் விதமாக தான் அதை அந்த காலத்தில் செதுக்கியிருக்காங்க. மேலும் சிம்மம் பாருங்கள், இது ராவணனுடைய அனுக்கிரகம். அந்த ஏற்கனவே போட்ட காணொலியில் முக்தீஸ்வரர் கோயிலில் பார்த்தோம். அதை போலவே தான் இந்த கோயில்லையும் பார்த்திங்கன்னா மதங்கேஸ்வரர் கோயில்லையும் ராவணனுடைய அனுக்கிரகம் சிற்பமும் இருக்குது. எல்லாமே சுதை சிற்பங்கள் தான். மூலவருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சோமாஸ்கந்தர் பாருங்கள், ஒரு கையை இடுப்பில் வச்சுருக்கா மாதிரியும் அவங்களுடைய ஆயுதங்களை இன்னொரு கையில் தாங்கி நிற்பது போலவும் அமைப்பு. துவாரபாலர்கள் பார்த்திங்கன்னா அந்தமாரி அமைப்பில் செதுக்கியிருக்காங்க. ரொம்ப பழமையான கோயில், நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஏன்னா இக்கோயிலாகப்பட்டது இந்த 4 மூலையிலையும் சிம்மம் பாய்வது போலவும் யாழி மீது வீரர்கள் பயணம் செய்வது போலவும் ஒரு நேர்த்தியான முறையில் அதை வடிவமைச்சிருக்காங்க. பாருங்கள், அடித்தளத்தில் பார்த்திங்கன்னா கீழே 4 பக்கமும் 4 யானைகளை செதுக்கியிருக்காங்க. மேலும் சுற்றுப்பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா கோஷ்டமூர்த்திகள், எப்படி ஈஸ்வரன் கோயிலில் கோஷ்டமூர்த்திகள் இருக்காங்களோ அதே மாதிரி இந்த கோயிலில் கோஷ்டமூர்த்திகள் அனைவரும் சுற்றுப்பிரகாரத்தில் வராங்க. கல்வெட்டுகளும் இருக்குது. எல்லாமே காலப்போக்கில் சிதலமடைஞ்சு இயற்கையின் காரணமாகவே சிதலமடைஞ்சு வருது. அதை உடனடியாக பாருங்கள் கீழே பாருங்கள் யானை. மேலும் அதை சுற்றி வரும்போது தென் திசையை பார்த்த மாதிரி தட்சிணாமூர்த்தி இருக்கார். இது மேற்கு பார்த்த கோயில். இது ஈஸ்வரன் மேற்கு நோக்கி இருக்கார். இந்த தட்சிணாமூர்த்தி சுற்றுப்பிரகாரத்தில் வரும்போது தென் திசை நோக்கி இருப்பார். மேலும் இந்த சிம்மம் பாய்வது போன்ற சொன்னேன் இல்லைங்களா, அதை பாருங்கள், அனைத்து 4 மூலையிலையும் சிம்மம் பாய்வது போன்ற அமைப்பு. அதான் 2ஆம் நரசிம்மவர்மன் பல்லவன் காலம் மற்றும் 2ஆம் நந்திவர்மன் காலம் என்று குறிப்புகள் தெரிவிக்கின்றது. இது இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதால பராமரிப்பு நல்ல முறையில் பராமரித்து வராங்க. இக்கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் பஸ் நிலையத்திலிருந்து ஒரு 10 நிமிடம் நடந்து வர தூரத்தில் தான் இருக்குது. இந்த கோயிலை தவற விடாதீங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய கோயில். காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை மெயின் என்ட்ரன்ஸ் கேட் திறந்திருக்கும். மற்றும் மூலவரெல்லாம் பார்த்திங்கன்னா விசேஷ நாட்களில் அபிஷேக ஆராதனைகள்லாம் நடக்குது. மேலும் இந்த கோயில் எங்கே இருக்குன்றது சொல்லியிருக்கேன். ஏற்கனவே போட்ட காணொலியில் முக்தீஸ்வரர் கோயில் பற்றியும் அதற்கடுத்து வைகுந்த பெருமாள் கோயில் போட போகிறோம். அதுக்கு அடுத்து தான் இந்த கோயிலும் இருக்குது. எல்லாமே ரயில்
பஸ் நிலையத்தை ஒட்டியே அமைந்துள்ள இந்த 3 கோயில்களும் இருக்குது. பல்லவர்கள் காலத்து மிகவும் பழமையான கோயில். மேலும் இதை தவிர்த்து பிரவாதீஸ்வரர், சுரகேஸ்வரர், இரவாதீஸ்வரர், தான்தோன்றீஸ்வரர், கௌசிகேஸ்வரர், அமரேஸ்வரர், முகுந்த நாயனார் என்று அனைத்து கோயில்களும் அடுத்தடுத்து ஒரு காணொலியில் போடுறேன் பாருங்கள். மேலும் இந்த கோயிலுடைய அமைப்புகள்லாம் பார்த்திங்கனாவே நம்ம கட்டிட அமைப்பை வச்சே சொல்லிடலாம். இது பல்லவர்கள் காலத்து கோயில், சோழர்கள் காலத்து கோயில் மற்றும் பாண்டியர்கள் காலத்து கோயில் என்று. இது அனைவரும் பார்த்து பயன்பெறுக. நன்றி, வணக்கம்.